டிசம்பர் 6 அந்த புத்தக வெளியீட்டில் பங்கேற்பீங்களா, பங்கேற்க மாட்டீங்களா? அது டிசம்பர். தாவேக தலைவர் விஜயுடன் புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வீர்களா என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்காமல் கையெடுத்து கும்பிட்டு சென்ற விசிக தலைவர் திருமாவளவனால் மீண்டும் திமுகவினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். விமர்சனங்கள் எல்லாம் அவதூறுகள் தான் சுட்டிக்காட்டியிருக்கிறது. சார், ஒருபுறம் பாசிசம் பேசுறாரு, இன்னும் பக்கம் பழனி கோயிலுக்கெல்லாம் போறாரு திருமாவளவனோட இரட்டை நிலைப்பாடுன்னு பாஜக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சனாதனம் என்பது வேறு, கடவுள் நம்பிக்கை என்பது வேறு. கடவுள் நம்பிக்கை, மத நம்பிக்கை இது சாதாரண மக்களுடைய உணர்வு. சாதாரண மக்களுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டியது எங்களை போன்றவருடைய கடமை. தேவாலயத்திற்கு எங்களை அழைக்கிற போது நாங்கள் அங்கே செல்லுகிறோம், மசூதிகளுக்கு அழைக்கிற போது அங்கே செல்லுகிறோம். எம்மோடு இருக்கிற ஏராளமான தோழர்கள் கோவில்களுக்கும் அழைக்கிறார்கள், கோவில்களுக்கு போகிறோம். இது உணர்வுகளை மதிக்கிற ஒரு நிலைப்பாடு, அவ்வளவுதான். சனாதன எதிர்ப்பு என்பது பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை நம்புவது. ஆண்கள் மேலானவர்கள், பெண்கள் கீழானவர்கள், வர்ண அடிப்படையிலே ஒரு குறிப்பிட்ட வர்ணம் மேலானது, மற்ற வர்ணங்கள் கீழானவை என்று போதிக்கிற அந்த முறையும் அதை நம்புவது போன்ற நடவடிக்கைகளும் தான் விமர்சனத்துக்குரியவை. அவற்றைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம், அதைத்தான் நாங்கள் அம்பலப்படுத்துகிறோம். மக்களுடைய உணர்வுகள் அல்லது நம்பிக்கைகள் அவரவருக்கானது, அவரவருடைய நம்பிக்கை அவரவருக்கானது. அதை நாங்கள் ஒருபோதும் எங்கள் நம்பிக்கை தான் சரியானது என்று காயப்படுத்தி அதை திணிக்க முயற்சித்ததில்லை. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இன்றைக்கு நான் பழனிக்கு போயிருந்த போது எமது இயக்கத்தோழர்கள் அல்லது என் மீது ஒரு அக்கறை உள்ளவர்கள் விடுத்த அழைப்பை ஏற்று நான் 30 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மலைக்கு சென்று வந்திருக்கிறேன். இது எந்த முரண்பாடும் இல்லை என்று நம்புகிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.